எக்ஸ்ட்ரா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சமர்ப்பித்ததுக்கப்புறம் தேர்வு கட்டணம் செலுத்தினதுக்கப்புறம் தான் திருத்தம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ரீல்ஸ் எல்லாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேனல், அந்த ஃபீல்டு, அதோட எடிட் ஆப்ஷன், அந்த டெக்ளரேஷன், அந்த பிரிண்ட் ப்ரிவியூலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் செக் பண்ண முடியும். அது மாதிரி உங்களோட கைபேசி எண், உங்களோட இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற முடியாது. அதே மாதிரி கம்யூனிட்டி, பிடபிள்யூடி இதெல்லாம் வந்து திருத்தம் இருக்குன்னுச்சுன்னா அதுக்கான தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிறதையும் வரிசையாக இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இதை சொன்னது மே 14, 2024 அன்றைக்கி. இதோட சேர்த்து தான் வந்து செட் எக்ஸாமினேஷன் இருக்கிற நபர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு தரப்படும் அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா, அவங்க அந்த எக்ஸாமை முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதில் பாஸ் ஆகிருந்தால் தான் இந்த எக்ஸாமை அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அடிஷ்னல் டீட்டெயிலாக அப்ளை பண்ணும்போது அந்த செட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ விண்ணப்பித்திருக்காங்க, மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டியில் விண்ணப்பித்திருக்காங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்க போட்டாங்க அப்ளிகேஷனையே இங்கே அப்லோட் பண்ணால் இவங்களை வந்து இதை ஏற்றுக்கிற